ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அஞ்சல் துறையிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது உங்களுக்கு தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்தமான பதவினா போஸ்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, அதேமாரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் என்ன அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு பார்த்தா அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா எல்லாருமே அப்ளை பண்ணிட முடியாதீங்க, குறிப்பிட்ட நம்பர் தான். அதாவது நீங்கள் 17/6/2022 அதுக்கு முன்னாடி ஜிடிஎஸ் இருக்க பாருங்கள், அந்த கிராமின் தக் சேவாவில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி ப்ரொமோஷன் மாரி நீங்கள் போகலாம், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஜிடிஎஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இயருக்கு ஜிடிஎஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போதுங்க, உங்களுக்கு எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்கான இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷன் ஃபார்மை எப்போ அனுப்பணும் அப்படின்னா 7/7/2025 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன் ஆர் பிஃபோர் 7/7/2025. ஸோ ரீஜனல் ஆஃபீஸ் இருக்க பாருங்கள், அங்கே சேர்ற மாரி அனுப்புங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இதான் கடைசி தேதி 7/7/2025. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜிடிஎஸ் பார்த்தா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் மாரி கிடைக்க போதுங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இதான் அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணி அனுப்ப பாருங்கள். இதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அப்படியே அது கீழே எக்ஸாம் எப்படி இருக்க போது, எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.